எனக்கு மட்டும்தான் இந்த சவுண்டு ஐசியூவில் கேட்குற மாதிரியே கேட்குதோ? எனிவே, சென்னை வந்தாச்சு. வந்த உடனே நம்ம பேக்கில் இருக்க குப்பையெல்லாம் அள்ளி வெளியில் போட்டு ரூமு குப்பையாக்கணும். இதான் நம்மளோட முதல் வேலை. அப்படியே அந்த குப்பையெல்லாம் கிண்டிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் காசு, சாக்லேட் எல்லாம் கிடச்சிச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். என் ஆத்தாவும் நைனாவும் எனக்காக பாசமாக பார்சல் பண்ணி விட்ட ப்ராடக்ட் எல்லாத்தையும் பார்க்கலாமா? இது நம்ம மூஞ்சிக்கு பூசுறது, முதுகுக்கு பூசுறது, பட்டிட்டிங்கரிங் ஐட்டம்ஸ் தான். கோல்டு விற்கிற விலைக்கு நம்மளால் வாங்க முடிஞ்ச ஒரே கோல்டு. சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சில பல ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தது. தலைக்கு தேய்ச்சா முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகும்னு என்னோட நம்பிக்கை. இவர் இல்லாமல் நம்ம இல்லை. அப்பளம் வடகம் இது இருந்தாலே போதும், நம்மளோட எல்லா லஞ்சும் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஹாஸ்டலில் தர இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆல் ப்ராப்ளமுக்கும் 2 சொல்யூஷன், இந்த பருப்பு பொடி, மிளகா பொடி தான். நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ரஸ்கில் தி பெஸ்ட்டுன்னு இதை தான் சொல்லுவேன். என்னமோ தெரியல, எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்ச மாங்காய் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.